நான்வெஜ் சாப்பாடு சாப்பிடலான்னு நான் வந்த இடம் தான் ஸ்கேட்டிங் பார்க் வெளியிலேயே இருக்க மன்னாருசின்ற ஒரு சின்ன கல்வண்டி கடை. சாப்பாடு சாப்பிட்றது வந்து 60 rupees. சாம்பார், ரசம், காரக்குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்பளம், பொரியல் எல்லாம் வந்துடும். பெப்பர்லாம் போட்டு செம்ம ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். 40 rupeesக்கு இவ்வளோ பெரிய மீன் கொடுக்குறாங்க. ரொம்பவே ஃபிஷ் பிடிக்கும். டேஸ்ட் ஆசமா இருக்கு. எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு. ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஃபுட்டி கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பாடு சாப்பிடலான்னு நான் வந்த இடம் தான் ஸ்கேட்டிங் பார்க் வெளியிலேயே இருக்க மன்னாருசின்ற ஒரு சின்ன கல்வண்டி கடை. இங்க வந்து ஸ்பெஷல் என்னன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ஹோட்டல் மெனுலாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாம வீட்டு சாப்பாடு மாதிரியே ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. எப்படி இருக்கு என்னன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நேம், இந்த ஃபுட்டு இங்க எவ்வளவு காஸ்ட்டுக்கு ஃபுட்டு கொடுக்குறீங்க, இப்ப என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க எல்லாமே சொல்லுங்க. இது ஷாப் நேம் வந்து SS மன்னாருசி கடை பேரு. சாப்பாடு சாப்பிட்றது வந்து 60 rupees. அன்லிமிட்டெட் சாப்பாடு தான், எவ்வளவு வேணாலும். அதுல என்னென்ன வரும்க்கா? சாம்பார், ரசம், காரக்குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்பளம், பொரியல் எல்லாம் வந்துடும். அப்புறம் சிக்கன் கிரேவி தனியா வேணும் 60 rupees. சிக்கன் மீன் குழம்புக்கு பதிலா சிக்கன் குழம்பு கொடுப்பீங்க. மீன் குழம்பும் கிடைக்கும் இங்க. என்ன நாள்ல எல்லாம் மீன் குழம்பு கிடைக்கும்? எவ்ரிடே கிடைக்கும் எல்லாமே. சிக்கன் குழம்பும் கிடைக்கும், மீன் குழம்பும் கிடைக்கும். சைடிஷ்க்கு என்ன சார்ஜ் பண்றீங்க? சைடிஷ் சிக்கன் பெப்பர் சிக்கனுக்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்றோம். சிக்கன் 65க்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்றோம். 50 rupees. மீனோட ரேட் 40 rupees. ஓகே, எவ்வளவு சைஸா இருந்தாலும் 40 rupees. பெருசா இருந்தா 40 rupees, கொஞ்சம் சின்னதா இருந்தா 30 அப்படி தருவோம். ஓகேக்கா. இது கரெக்டா லொகேஷன் சொல்லுங்க. எங்க இது வந்து ஸ்கேட்டிங் பார்க் பக்கத்துல ஷெனா நகர்னு சொன்னாலே தெரியும் எல்லாருக்குமே. நீங்க எப்படி உங்க ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேமிலியா தான். எவ்வளவு நாளா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 months தான். 3 months ஆகுது. நல்லா போகுதாக்கா? ஓகே, பரவாயில்ல, நல்லபடியா போகுது. சரி, ஓகேக்கா. சிக்கன் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், வத்தல், 65, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை. டேஸ்ட் பண்ண வந்துட்டோம். எப்படி இருக்கு என்னன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இதோட ரேட் வந்து 60 rupees. சைடிஷ்க்கெல்லாம் தனியா சார்ஜ் பண்றாங்க. சைடிஷ் வந்து சிக்கன் 65 50 rupees-உம், மீன் வந்து 40 rupees தான். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸா இருந்தா 30 rupees சார்ஜ் பண்றாங்க, பெருசா இருந்தா 40 rupees சார்ஜ் பண்றாங்க. சரி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். செம்ம சூடா இருக்கு. செம்ம பெப்பர்லாம் போட்டு செம்ம ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். தனியா குழம்பு மட்டும் சாப்பிடலாம். இந்த பெப்பர் ஃபிளேவர்லாம் போட்டு சுருன்னு காரம் இருக்கு இந்த கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனா, அந்த ஃபிளேவர்லாம் நல்லா இறங்கி பெப்பர்லாம் தூக்கலா போட்டு டேஸ்ட் ஸ்பைசியா சூப்பரா இருக்குங்க. அடுத்தது 65. 65ம் நல்லா குக் ஆகி அந்த ஃபிளேவர்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட் அருமையா இருக்கு. அடுத்து ஃபிஷ் 40 rupeesக்கு இவ்வளோ பெரிய மீன் கொடுக்குறாங்க. ஒரு 100 rupees இருந்தா சைடிஷோட வயிறு ஃபுல்லா, மனசும் நிரம்பி வயிறும் நிரம்பி நல்லா சாப்பிடலாங்க. மசாலாலாம் இறங்கி மீன் நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி குக் ஆயிருக்கு. டேஸ்ட் பண்ணிடுவோம். வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா காரம்லாம் இறங்கி இருக்குங்க. ரொம்பவே ஃபிஷ் பிடிக்கும், அதுவும் இதுல ஃபிளேவர்லாம் இறங்கி டேஸ்ட் ஆசமா இருக்கு. எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. முள்ளங்கி சாம்பார், காய் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி, அதை நம்ம ட்ரை பண்ணலாம். சாம்பார் கூட ஒரு வெஜ். சாம்பாரும் செம்ம டேஸ்டா இருக்கு. காயெல்லாம் நல்லா குக்காயி அந்த ஃப்ளேவர் இறங்கி ஒரு டேஸ்டியான சாம்பார். சாம்பாருக்கு நம்ம ஆல் டைம் ஃபேவரட் மீனை வச்சு ட்ரை பண்ணலாம்.
ஆமாங்க, அந்த காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் பர்ஃபெக்டா போட்டு ஒரு நல்ல சாம்பார். ஃபைனலா ரசம்க்கு வந்தாச்சு. ரசம்க்கும் ஃபிஷ்ஷுக்கு 65 சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். எல்லா ஃபுட்டுமே வீட்டு சாப்பாடு மாதிரியே வீட்டுல சாப்பிடுற டேஸ்ட்ல அப்படியே இருக்குங்க. ரசம்லாம் அப்படியே நான் வீட்டுல எப்படி சாப்பிட்றனோ அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. இவங்க எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸ், அஜினோமோட்டோ எதுவுமே யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுக்குறாங்க. நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. இல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாப்பாடு, அதுவும் பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் மெனுல தான் இருக்கும். ரோட் சைட் கடையில இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எல்லாமே வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே நல்லா டேஸ்டா, எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர், அஜினோமோட்டோ யூஸ் பண்ணாம சமைக்கிறேன்னு சொன்னாங்க அந்த அக்கா. இந்த ஃபுட்டை கண்டிப்பா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டேஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாட்டா, பை பை.